உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் திண்டுக்கல்லில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சவரியம்மாள் தலைமையில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் சித்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரோக்கஸ் வலவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தேவா, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் ஹர்தர் அலி, நகர துணை செயலாளர் செல்வம், ஜோஸ்பின், தனம், செலின் மேரி, வீரலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 21வது பூம்புகார் சதுக்கத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து தலைமையில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கீதா, ராஜேஸ்வரி, உமா, தேவி, சிவகாமி, விஜயா, பாக்கியம், சாந்தி, சரண்யா, ஜெயலட்சுமி, ரேவதி, அஸ்வதி, ரஞ்சினி, குமார், நெய்வேலி நகர துணை செயலாளர் ரவி, மோகன், தங்கமோகன், துரைபாண்டி, மணிவளவன், ஆல்பர்ட், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோட்டுச்சேரி தொகுதி செயலாளர் தமிழரசி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மதுரை மாநகர் பந்தல்குடி முகாமில் வாசல் இருப்பு போராட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கம் முகாம் பொறுப்பாளர் சிக்தா லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் இனியரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் மகேஸ்வரி, முருகேஸ்வரி, முத்துலட்சுமி, பாண்டியம்மாள், அன்னக்கிளி, அனிதா, ஆவடை செல்வி, சித்தரா, சத்யா, வேலு பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் பெரம்பலூர் மாவட்டம் களத்தூர் காந்திநகர் பகுதியில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கம் வேப்பந்தட்டை ஒன்றிய செயலாளர் ரேணுகா வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம், மண்டல செயலாளர் ஈராக்கிட்டு, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மன்னன், மாநில துணை செயலாளர் செங்கோலன், மாவட்ட துணை அமைப்பாளர் வேலுசாமி, காசிலிங்கம், ஒன்றிய செயலாளர் இடிமுழக்கம், பெரம்பலூர் நகர செயலாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக இடைவெளி விட்டு நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீயை எரித்து படுகொலை செய்ததை கண்டித்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் முல்லைவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் விடுதலை இயக்க அணியின் செயலாளர் முனியம்மாள் பொன்னுசாமி, அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் கண்ணன், விஜயவர்மா, ஒன்றிய பொருளாளர் குமார்,
முன்னாள் நகர செயலாளர் நந்தன், பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெயஸ்ரீயை தீ வைத்து கொளுத்திய குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு கடுமையான தூக்கு தண்டனை வழங்கக் கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாகை மாவட்டம் சீர்காழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில வணிகர் அணி செயலாளர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட வழக்கர் அணி அமைப்பாளர் ராஜேஷ் முன்னிலை வகித்தார். இதில் மகளிர் அணியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த சேந்தமங்கலம் கிராமத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சங்கீதா அம்பேத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராமத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவரவர் இல்லத்தின் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த மொனஞ்சிப்பட்டியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய அமைப்பாளர் ஆனந்தி முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான்குநேரி ஒன்றிய துணை அமைப்பாளர் சுலோச்சனா மற்றும் உத்தரகனி அனிதா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இரணியன், திருமாராஜன், தேவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உலகளவில் மக்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழலில் கூட பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசு சாராய கடைகளை திறந்துவிட்டு இந்த குற்றங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயலை தொடர்ந்து எடப்பாடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி ஒன்றியம் பிரம்மதேசம் கிராமத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் செல்வி தலைமையில் சமூக இடைவெளியுடன் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் வீராணம் ஆற்றல் அரசு, ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழேந்தி, தொகுதி துணை செயலாளர் பெரியார், பிரேம், ஜெயமணி, ஷீலா, முனியம்மாள், அந்தோணி, மகாராணி, கமலா, அஞ்சலை, சுகந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறுமதுரை சிறுமி ஜெயஸ்ரீயை படுகொலை செய்த குற்றவாளிகளை பிணையில் விடாது விரைந்து விசாரணை நடத்து, விரைந்து தண்டனை வழங்க உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் தேவபாண்டாலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேவர் கிள்ளிவிளவன் தலைமையில் வாசலறுப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவிகள் நந்தினி, செசில், ஸ்வேதா, சத்யா, பிரீதா, தமிழ் பொன்னி மற்றும் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஆதரவான பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்தும் விழுப்புரம் அருகே சிறுமி ஜெயஸ்ரீ எரித்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை அலுவலகத்தின் முன் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் வாசல் இருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, தொண்டரணி மாநில துணை செயலாளர் நாசி சரவணன், ஒன்றிய பொருளாளர் சிவா, தலித் பிரபாகரன், தொகுதி செயலாளர் தியாகு, ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ், மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் சாந்தி, லதா, முத்துலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் இதில் மாத்தூர், ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, சாமல்பட்டி, சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீட்டு வாசலின் முன்பு நின்று தங்களது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, முள்ளிவாய்க்கால் நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் மாகிவன், விவசாய பாதுகாப்பு சங்கம் தாமோதரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ராசா பிள்ளை, வேலவன், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஈழத்தமிழர் குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த பெருங்குடியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாநில துணை செயலாளர்கள் ஐயங்காளை தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆற்றலரசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் கட்சியின் மாவட்ட பொருளாளர் அகிலன், நேரு துப்புரவு மேம்பாட்டு அமைப்பு முன்னணி மாவட்ட அமைப்பாளர் அவனி முனியசாமி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கண்ணன், SMB காலனி கண்ணன், ஓவியர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சரவணன், பாலு, திருச்சுழி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அம்பேத் ராஜா, வெற்றி சுடர், பாலமுருகன், முனியாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த வைரஸ் நோய் பரவாமல் இருப்பதற்காக இந்திய அரசு 3 கட்ட ஊரடங்கு உத்தரவு என்று 144 தடை உத்தரவை பிறப்பித்து யாரும் வெளியில் செல்லக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சமூக இடைவெளி வேண்டும் என்றும் இன்றைக்கு தமிழக அரசு, இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் ஏழை எளிய மக்கள் யாரும் வேலைக்கு செல்ல முடியாமல் வறுமையில், பட்டினியில் வாடுகின்றவர்களுக்கு, பசியில் இன்றைக்கு கிடக்கிற மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்லாவரம் தொகுதி செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் தலைமையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் முருகன், சாலமன், அரச முதல்வன் சத்யா, ஆனந்தராஜ், முத்துக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தஞ்சாவூர் அடுத்த பூதலூர் ஒன்றியம் மாரநேரியில் உள்ள ஏழை எளிய மக்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில உரிமை மீட்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வெற்றிவேந்தன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் துரை, அன்பரசன், மாணவர் அணி அமைப்பாளர் கிளமெண்ட், சுந்தரதேவர், மாரநேரி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தினம்தோறும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட இருந்தை மற்றும் கொரட்டூர் ஆகிய கிராமங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு திருக்கோவிலூர் ஒன்றிய அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் மாநில பொருளாளருமான முனைவர் ஞானத்திலக்கர தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் வேந்தன், மாவட்ட துணை செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினர்.
இதில் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு முன்னாள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருக்கோவிலூர் ஆசிரியர் சுரேஷ்குமார், ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய அமைப்பு செயலாளர் சக்கரவர்த்தி, மூத்த ஆசிரியர் ஜேக்கப், சமூக ஆர்வலர் பாலசுந்தரம், ஆசிரியர் சந்திரசேகரர், அலெக்ஸ் மேரி ஆகியோர்கள் ஒருங்கிணைப்பிலும் இதில் கள்ளக்குறிச்சி நகர துணை செயலாளர் ரணியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லெனின் மற்றும் ஆசிரியர் புகழேந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தினம்தோறும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான் தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் வைரமுத்து, அனைத்து ஆசிரியர் காப்பாளர், மாநில பொருளாளர் பெருஞ்சித்திரன், ஆசிரியர்கள் கணேசமூர்த்தி, கலைவாரன், சின்னசாமி, நடத்துனர் சுப்பிரமணியன், ஒன்றிய பொறுப்பாளர் மாயா வீரப்பன், ஆவண மைய மாவட்ட அமைப்பாளர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாழும் அம்பேத்கர் தொல் திருமா அவர்களின் ஆணைக்கிணங்க விருத்தாச்சலம் நகரத்தில் விருத்தாச்சலம் ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு தலைமையில் 100 பேர்த்துக்கு அரிசி 5 கிலோ அரிசி 5 கிலோ காய்கறி வழங்கப்பட்டது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்துள்ள பிள்ளையார்நத்தம் ஊராட்சியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் போதுராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை தொகுதி செயலாளர் தமிழரசன், திண்டுக்கல் தேனி மண்டல செயலாளர் வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்த 6 மாத காலமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய பின்தங்கிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நிலக்கோட்டை ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பிள்ளையார்நத்தத்தில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள், கீரை போன்ற நிவாரணப் பொருட்கள் இன்னைக்கு வழங்கப்பட்டது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட எறும்பூர் ஊராட்சியில் உள்ள நல்ல தண்ணீர் குளம் கிராமத்தில் ஐயாறு என்பவர் வீட்டில் சமையல் எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் முற்றிலும் இருந்து நாசமாக்கியது. இந்நிலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் பாலகிருஷ்ணன், புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த வரக்கூர்பேட்டை ஊராட்சியில் உள்ள மக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான பால அளவாழி தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தினம்தோறும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள கோல்டன் தெருவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயந்தி தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன், தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், செய்தி தொடர்பாளர் பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன் ஜெகநாதன், நகர செயலாளர் ராமதுரை, மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் முல்லை ராணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோல்டன் தெருவின் முக
முகாம் சார்பாக இங்கு இருக்கும் மக்களுக்கு நல உதவி வழங்குவதாக முடிவு செய்து இங்கு இருக்க அனைத்து பொறுப்பாளர்களோடு தலைமையிலிருந்து வருகை பெற்றுள்ள மரியாதைக்குரிய அண்ணன் தகரூர் அவர்களும் அண்ணன் மரியாதைக்குரிய கோவேந்தன் அவர்களுக்கும் எம்.எஸ். ராமன் அவர்களும் மூவரும் இணைந்து இந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலோடு இங்கு இருக்கும் மக்களுக்கு நல உதவிகள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்கள், செட்டியார்கள், வன்னியர்கள் அனைவருக்கும் 400 குடும்பத்திற்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் வழங்கினோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் மண்டல அமைப்பு செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன், மாநகர துணை அமைப்பாளர் நந்தகுமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையை சேர்ந்த சம்பத்குமார், மகளிர் அணியை சேர்ந்த யசோதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ராஜா ரவிவர்மன் தலைமையில் 300 ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தென்காசி மாவட்டம் வடகரை, அண்ணாநகர், வாவா நகரம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடகரை பேரூர் செயலாளர் ஸ்ரீபால் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவை மூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் பீமா ராஜவ் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினர். இதில் வடகரை நிர்வாகிகள் ஜெகன், இளங்கோவன், துரைவளவன், சுப்பையா, பேரூர் பொருளாளர் ராஜா மற்றும் அச்சன்புதூர் முருகையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நாட்டார்மங்கலம் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தொகுதி துணை அமைப்பாளர் தாமு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் சுதா மணிரத்னம், தொகுதி துணை செயலாளர் சக்திவேல், ராவணன், நகர செயலாளர் நாகராஜன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் மேல்படூர் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேல்படூர் முகாம் பொறுப்பாளர்கள் சிற்றரசு, சந்துரு, கந்தன், விக்னேஷ், பூவரசன், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்னக்கிளி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கொரோனாவின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு இருப்பதால் மிக ஏழ்மையான இருக்கிற மக்களுக்கு நிவாரண உதவிகள், அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் இந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட துப்புரவு பணியாளர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள் மற்றும் மிகவும் ஏழ்மையாக உள்ள குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக இந்த நிவாரணம் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 2வது கட்டமாக மேலும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் நெய்வேலி SC/ST பணியாளர் நல சங்கத்தின் புதிய பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் பாலாஜி, செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் வீரபாலு, அலுவலக செயலாளர் மணிசேகர் ஆகியோருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து ஆகியோர் தலைமையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதி பாசு, மாவட்ட அமைப்பாளர் மதிவந்தான், நெய்வேலி நகர துணை செயலாளர் குழந்தைராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
கரூர் கிழக்கு மாவட்டம் நங்கவரம் பேரூராட்சி காமராஜ் நகரில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் ஆற்றலரசு தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட அமைப்பாளர் வன்னியரசு, நங்கவரம் ரெங்கசாமி, மருதூர் பேரூர் கழக செயலாளர் சாமிவேல், வழக்கறிஞர் வாசுதேவன், லோகநாதன், மேல் நங்கவரம் பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திருச்சி மாவட்டம் தேவராயநேரி பகுதியில் வசிக்கும் 350க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. வர்த்தக அணி மாநில துணை செயலாளரும் அறம் மக்கள் இயக்கத்தின் தலைவருமான ராஜா, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன், மாநில செயலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இன்று ஊரடங்கால் கொரோனா பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காலையில் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து திரு மக்களரசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிவிட்டு, நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நம்ம நரிக்குறவர் காலனியில் நலிந்த மக்களாக இருக்கின்ற நரிக்குறவர் மக்களுக்கு ஒரு 400 குடும்பங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று தேவராயநேரியில் வசிக்கும் 400 குடும்பங்களுக்கு முடிந்த உதவிகள் செஞ்சு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவரோட ஆணைக்கிணங்க இன்று 400 குடும்பங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த தில்லை விடங்கன் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு சாவடி கிராமத்தில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாநில துணை செயலாளர் நீதிவளவன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மைய மாவட்ட அமைப்பாளர் கிருபாநிதி, பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் தாயமன் சிற்றரசு, மடுவங்கரை முருகன், வடக்கு சாவடி கிராமத்தை சார்ந்த முகாம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வட்டம் கல்லாநத்தம் கிராமத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில பொருளாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் ஞானதரகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை பொதுச் செயலாளர் செல்வராசு, பேராசிரியர்கள் தமிழ்மணி, லியோ ஸ்டாலின், பழனிவேல், மாவட்ட தலைவர் கருப்பையன், மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் ராசவேலு, மாவட்ட இணை செயலாளர் முருகன், மாவட்ட அமைப்பு செயலாளர் தனபால், மாவட்ட துணைத் தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நல்லூர் ஒன்றியம் மதுரவெளி கிராமத்தில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அஞ்சல் துறை கண்காணிப்பாளர் பெரியசாமி ஏற்பாட்டில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நல்லூர் ஒன்றிய துணை செயலாளருமான ராஜ்மோகன் வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் ராஜேஷ், மோகன்ராஜ், மணிகண்டன், ஆனந்தகுமார், லோகநாதன், நேதாஜி, கருப்பசாமி, பரத், கிரி ஆகியோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மடப்புரம், கண்டமங்கலம் கிராமங்களில் வாழும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு பிரியா செல்வ கணபதி தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி துணை செயலாளர் சக்திவேல், ராவணன், நகர செயலாளர் நாகராஜன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி துறை அமைப்பாளர் ராஜா பிள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மாலை குட்டியான் விளை, எழுப்பம்படி வட்டம் ஆகிய கிராமங்களில் உள்ள 55 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜெயக்கொடி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் தமிழ்செல்வி, திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் திருவள்ளுவன், செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரிதி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருக்குள்ளூர் நயினார், சமூக ஊடக மாவட்ட துணை அமைப்பாளர் பாலகுரு,
விசிக ஆழ்வை நகர செயலாளர் மாணிக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஆழ்வை ஒன்றிய அமைப்பாளர் மதன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தென் திருப்பேரை நகர அமைப்பாளர் வளவநகர் முருகப்பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியம் இருசாலக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் வீரப்பன் ஒருங்கிணைப்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், மாவட்ட துணை செயலாளர் திராவிடமணி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதில் ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ், உத்தராபதி, ராஜா, வெங்கட் பாலாஜி, சீனு, அம்பேத்கர், நாகராஜ், சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக இருசாலகுப்பம் கிராமத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய 100 குடும்பங்களுக்கு எழுச்சி தமிழர், செந்தமிழ் காவலர், வாழும் அம்பேத்கர் அண்ணன் தலைவருடைய ஆணைக்கு இணங்க ஒன்றிய செயலாளர் தோழர் சுப்புசோதி அவருடைய தலைமையில் முகாம் செயலாளர் வீரப்பனுடைய ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி, காய்கறிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியம் கீழ் இடையாளம் கிராமத்தில் உள்ள 20 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஒன்றிய பொருளாளர் தீயவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் திலீபன் மற்றும் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் சசிகுமார், வழக்கறிஞர் இளஞ்சேகரன், பேந்தர் பழனி, ஆறுமானூர் கார்த்திக், அம்பேத் வளவன், சாக்ரட்டரிஸ் அருண் தாமரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மராட்டிய மாநிலம் மும்பை தானே மாவட்டத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையினர் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இதில் அர்ஜுன், கரிசல் செல்வம், கரிசல் மகேஷ், சிவராஜ், மாநில துணை அமைப்பாளர் முருகன், வேலவன், மாநில துணை அமைப்பாளர் கரிசல் பாஸ்கர், மகேஷ், மதிசெல்வம், தானா ராஜா, இளையராஜா, சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹாட்மேன் தனது சொந்த செலவில் தினமும் உணவு வழங்கி வருகிறார். இதில் மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, பவர் ரவி, திவான், தாமோதரன், ஜார்ஜ், ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கி வருகின்றனர். இந்த 2 மாதங்களாக இந்த கொரோனா வியாதியினால் அகில உலகமே மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறது. மக்கள் எல்லாம், அதுவும் கடைநிலை மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு உண்ண உணவின்றி, இருப்பிடமின்றி கூட சில பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையை கருத்தில் கொண்டு நமது எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. நாங்கள் கடந்த ஒரு 44 நாட்களாக தினமும் எங்களது நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த உணவுகளை மக்களுக்கு அளிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் 9942 சாப்பாடு, இன்றைக்கி 10,000 சாப்பாடை நம்ம தாண்டிடுவோம். ஸோ 10,000 உணவுகளை, 10,000த்துக்கு மேற்பட்ட உணவுகளை நான் செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணன் ஒரு தூண்டுகோலாக இருந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி நகர மக்களுக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 10,000த்துக்கு மேற்பட்ட உணவுகளை வழங்கி இருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கால் பகுதி மக்கள் சுமார் 750 பேருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அச்சு ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பேந்தர் பழனி தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் திலீபன், நகர செயலாளர் இமயன், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ஓவியர் பாலு, மாவட்ட அமைப்பாளர்கள் சசிகுமார், வழக்கறிஞர் இளஞ்சேரன், சீனிவாசராவ், ஓவியர் குரு, புத்தப்பிரியன், நகர துணை செயலாளர் ஆறு, பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவை வழங்கினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கீழ் செருவாய், தொழுதூர், மாப்படையூர், இடைசெருவாய் ஊராட்சியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் கூட்டமைப்பின் ஒன்றிய செயலாளர் லட்சாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வி விழிப்புணர்வு பேரவை ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன், கூட்டமைப்பின் பொருளாளர் சித்தார்த்தன், பேராசிரியர் வீரபாண்டியன், முகாம் செயலாளர் தண்டபாணி, பொருளாளர் பசியவரணம், அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாவட்ட அமைப்பு செயலாளர் வீரமணி, ஊராட்சி மன்ற தலைவர் ரத்னம், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் வெள்ளையம்மாள் கலியமூர்த்தி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் எழிலரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வணிகர் அணி துணை செயலாளர் தடா கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் கோவிந்தவாடே அகரம் கிராமத்தில் உள்ள 120க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர் மாதவன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசறை செல்வராஜ் அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனகோபி, இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன், முகாம் நிர்வாகிகள் சக்திவேல், கோகுல்ராஜ், சுரேஷ், பிரபு, பிரவீன், சதீஷ் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாட்களை கடந்துவிட்ட நிலையில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதல் நாள் தொடங்கி இன்று 45வது நாளும் கூட ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆங்காங்கே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்களை முடிந்த அளவிற்கு தீர்க்கிற வகையில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு கோவிந்தவாடி அகரம் முகாம் சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கிற 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே நம்முடைய எழுச்சி தமிழர் தலைவர் அவர்களை இன்றைக்கு தாறுமாறாக கார்ட்டூன் வரைகிறோம் என்கிற பெயரில் தாறுமாறாக படம் வரைந்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கின்ற வகையிலும் கார்ட்டூன் வரைந்த அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாளை காலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மதுரை மாவட்டம் பரவை அருகே சமயநல்லூரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து டாஸ்மாக் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி தலைமையில் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் முதன்மை செயலாளர் பாவரசு மற்றும் அலங்கை செல்வராஜ், முத்துக்குமார், சிந்தனை செல்வன், மாரிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மக்கள் 2-3 மாதமாக எந்த வேலையின்றி வீட்டிலே முடங்கியிருக்கிறார்கள். இந்த ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த ஏழை மக்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்க விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளுக்கு ஆணையிட்டார்கள். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.